சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே சம்பத் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்றத விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. சம்பத்துக்கு அன்கான்சியஸ் இல்லாம கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. இப்போ சிவா போயிட்டு இங்க பருவா, உனக்கும் எங்களுக்கும் குடும்பத்துல இருக்க பகை எல்லாமே என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா ஆறுமுகம் அடிச்சு சொல்றான், உன்னை எந்த விதமான டார்ச்சரும் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால ஆறுமுகம் இதை பண்ணிருக்க மாட்டான். நீ சொல்லு, ஆறுமுகம் உன்னை கத்தியால குத்துனதை நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே யோசிச்சு பாக்குறாங்க. யாருன்னெல்லாம் தெரியல, முகத்துல கருப்பு துணியை போட்டுட்டு ஆறுமுகம் பேரை சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீ அவங்கள பார்க்கல, அப்புறம் எப்படி ஆறுமுகம் தான் இதை செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்க. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 வஞ்சன்ஸ் வச்சிருக்கலாம், ஆனா இப்படி போய் பறி போறது தப்பில்லையான்னு சொல்லிட்டு இப்ப சிவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்தவே நீ போயிட்டு அங்க சொல்லணும், ஓகேவான்னு சொல்லிட்டு சம்பத் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சம்பத்தும் சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு சஞ்சய் வராங்க. சஞ்சய் வந்ததும் சம்பத் கிட்ட கேட்கிறாங்க. சம்பத்தும் சொல்றாங்க, நான் நினைச்சேன், ஆனா அவர் தான் பண்ணாருன்றதுல உறுதியெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சஞ்சய் ச்சே, அவனை இன்னும் நிறைய கொடுமைப்படுத்தலாம்னால எவ்வளவோ பிளான் போட்ட, எல்லாம் பிளாப்ஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சஞ்சய் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிரு.